சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கருக்காக கை கொடுத்து தூக்கிவிட போறாராம். அதாவது இந்தியன் 3ல ஒரு ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் கொடுக்க போறாராம். ஏன்னா இந்தியன் 2 படம் சரியா போகல, அதனால இந்தியன் 3ல ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மையா இல்லையா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஷங்கரோட டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்தியன் 2. இந்தியன் 1ஓட சீக்வலாக உருவான இந்தியன் 2 தாத்தா திரும்பி வராரு இந்த ஹேஷ்டேக் மூலமாக உருவாச்சு. அதாவது தாத்தா திரும்பி வராரு, தாத்தா வந்து என்ன பண்ண போறாரு, இதுதான் ட்ரெண்டிங் பேச்சா போச்சு. இந்த படத்தை பார்க்க மக்களும் ஆவலா தியேட்டருக்கு போனாங்க. அந்த அளவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை பூர்த்தி பண்ணிச்சா என்னையாவது பார்த்தா இல்லை, கண்டிப்பாக பூர்த்தி பண்ணலை. இந்தியன் 1ல் இருந்த அந்த மேஜிக் இந்தியன் 2ல் இல்லை. இதனால் பெரும் பின்னடைவு அடைஞ்சிருக்கு இந்த படம். மேலும் ஷங்கருக்கு பலத்தை அடி கொடுத்துருக்கு இந்தியன் 2 படம். ஒரு பக்கம் சுஜாதாவோடைய பின்னணி திரைக்கதை இல்லாததுனால தான் ஷங்கர் வலுவிழந்து போயிட்டார்னு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் பிறந்த 2.0 இருக்கட்டும், ஹை படமாக இருக்கட்டும், ரெண்டுத்திலையுமே அந்த மேஜிக் இல்லாமல் போயிருக்கும். இப்போ ஷங்கரோடைய இந்தியன் 2ல் அது கண்கூடாக தெரிஞ்சு போச்சு. மேலும் ஆனாலும் இந்த படத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்கள் பக்காவாக எடுத்திருக்காரு. திரைக்கதை மட்டும்தான் தொய்வு ஏற்படுத்துறதா சொல்லப்பட்டிருக்கு. வசூலில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கு. ஏன்னா தேட்டருக்கு போகிற மக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, தேட்டரோட சீட் புக்கிங்ஸும் அதிகரிச்சிருக்கான். வரப்போகிற வார இறுதி நாட்களில் தான் இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நமக்கு தெரிய வரும். இப்போ என்னன்னா ஷங்கரோட இந்தியன் 2 சரியாக போகாததுனால இந்தியன் 3 எப்படியாச்சு பக்காவாக கொடுத்தாகணும். இதனால் அனிருத்தோட மியூசிக்குமே பார்த்திங்கன்னா இன்னுமே பக்காவாக பண்ண போகிறாங்களாம். மேலும் அந்த வின்டேஜ் போர்ஷன் இந்தியன் 1ல் எப்படி வின்டேஜ் போர்ஷன் இருந்திருக்குமோ இப்போ இதில் வந்து வீர சேனாதிபதி அவரை தான் காமிக்க போகிறாங்க. அதாவது கமலோட அப்பான்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வின்டேஜ் போர்ஷன்ஸ் சுதந்திர கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த போரை வந்து நல்லா பக்காவாக காமிக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். இளமையான கமல் அதில் தான் வரப்போகிறாரு. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு சின்ன கேரக்டரில் உள்ள நுழையலான்னு சொல்லிட்டு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இது இந்தியன் 3யோடைய ஃபுல் ஹைப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து அவங்க பக்கம் ட்ராபேக்காக திரும்பிடக்கூடாது. ஏன்னா இந்தியன் 2ல் கிளம்பின ஹைப்புக்கு இந்நேரத்துக்கு நிச்சயமாக 200 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகிருக்கணும். ஆனால் நெகட்டிவ் விமர்சனங்களால் மொத்தமே போச்சு. அதேமாதிரி இந்தியன் 3க்கும் அந்தளவுக்கு ஹைப்பு திரைக்கதையில் தொய்வை ஏற்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக அது பலத்த அடி ஏற்படுற மாதிரி இருக்கும். இந்தியன் 1லே கூட பார்த்துருப்பீங்க, அதில் சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு பக்காவாக மேஜிக்காக ஒர்க் ஆகிருக்கணும் அதிலேயே தெரிஞ்சு போச்சு. என்னதான் கமல்ஹாசனுடைய ஃபேனாக ஷங்கர் இருந்தாலும் ரஜினியோட ரசிகன்ன்றதை நிச்சயமாக நிரூபிச்சிட்டாரு இந்த இந்தியன் 2 படத்தில். இதனால் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸில் சூப்பர் ஸ்டார் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியன் 2லே சொன்னாங்க, ஆனால் அது சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆகிப்போச்சு. இந்தியன் 3ல வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினிகாந்த் வராரா இல்லையான்னு. உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.